ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. மத்திய அரசு குடும்ப தலைவிங்களுக்கெல்லாம் மாதம் ரூ. 1000 அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ரூ. 12,000 போட்டுட்டாங்க, வழங்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து இப்போது சமூக வலைத்தளங்களான யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் தான் பரவிட்டு வந்துட்டுருக்கு. அப்படி என்ன இது உண்மைதானா? உண்மையாகவே கொடுக்க போகிறாங்களா? அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இது வெறும் வதந்தியாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சமீப காலமாகவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு நியூஸ் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நாளாவது உங்களுடைய கண்ணில் பட்டிருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் நான் சொல்கிறேன். சரி, இதோட உண்மை நிலை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இது வரைக்கும் மத்திய நிதி அமைச்சகமோ இல்லை பிரதமர் அலுவலகமோ இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவங்க வெளியிடவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய மாநிலங்களில் ஒரு 5 மாநிலங்களில் இப்போ தேர்தல் சமயம் அப்படிங்கிறதால அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கறது வழக்கம் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதத்துக்கு ரூ. 1000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்பையும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்கு வந்து நேரடி பணப்பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு யூகங்கள்லாம் வரும். அது கிளம்புறதெல்லாம் வழக்கம் தான். இப்போ நம்ம தமிழகத்தில் வாங்கிட்டுருக்க மாதிரி இது வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுடைய மக்கள் மத்தியிலையும் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபி இது எல்லாத்தையும் வந்து கேட்டாங்கன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான போலியான இணையதளங்கள் மூலமாக மோசடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நாடு முழுக்க இருக்கிற பல கோடி பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தும். அதனால் மத்திய அரசு இப்போதைக்கு இதை பரிசீலனையில் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை என்னென்னா, இந்த செய்தியை பயன்படுத்தி சில போலி இணையதளங்கள் உருவாகிட்டே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் வரும். 12,000 கிடைக்கும் அப்படின்லாம் மெசேஜ் வரும். அதை யாரும் நம்பாதீங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஓடிபி இது எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்லாம் நம்பி தந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை திருடுறதுக்கான மோசடியாக கூட இது இருக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, மத்திய அரசு குடும்ப தலைவிகளுக்கு 12,000 வழங்குது அப்படிங்கிற செய்தி வரப்போகுது அப்படிங்கிற செய்தி இப்போதைக்கு 100% உண்மையே இல்லை. ஒரு வேளை எதிர்காலத்தில் மத்திய அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இந்த மாதிரியான வதந்திகளை நம்பிடாதீங்க. மத்திய அரசு ஒரு வேளை எதிர்காலத்தில் இத்தகைய திட்டத்தை அறிவிச்சது அப்படின்னா, நம்ம டைரெக்டாக நம்ம india.gov.inல போயிட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இல்லைனா வந்து நம்மளுடைய நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவே இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.